ஒரு மாநிலத்தோட வருவாயை பெருக்கி அதன் மூலமாகவே மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துகிற அரசு எப்போதும் முன்மாதிரி அரசாக இருக்கும். அதற்கு மாறா செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் சில திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதுக்காக கடன் வாங்கி அதிலேயே கமிஷன் பார்த்து அப்பாவி மக்களோட வரியில இருந்து அதை வசூலிக்க நினைக்கும் அரசு எப்படி நல்ல அரசாக இருக்க முடியும்? இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு எந்த ரகம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 2021 திமுக ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருந்தார். அந்த அறிக்கையின்படி 2020 முதல் 21 நிதியாண்டில் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் ரூபாய் 5,70,189 கோடியா இருந்ததா குறிப்பிட்டு இருந்தார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 2,63,976 ரூபாய் கடன் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டது. 10 ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்க முடியாத விரக்தியில இருந்த திமுக வெள்ளை அறிக்கை மூலம் பெரிய புரட்சி பண்ணதா விளம்பரம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதிமுகவோட 10 ஆண்டு கால ஆட்சியில இருந்த கடனை விட திமுகவோட இந்த 4.5 ஆண்டுகள்ல அதிகரிச்ச கடன் தொகை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 2011 இருந்து 2021 வரை அதிமுக வாங்கிய மொத்த கடனை விட திமுக அரசு வாங்கிய கடன் சுமார் 3 மடங்கு அதிகம். 2025 இருந்து 2026 நிதியாண்டு முடிவில் தமிழ்நாடு அரசோட கடன் சுமை மட்டும் ரூபாய் 9.31 லட்சம் கோடியை தாண்டும்னு கடந்த பட்ஜெட்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மட்டும் உயர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரூபாய் 3.7 லட்சத்தை தங்களோட தலைகளில் கடனா சுமக்கணும். வளர்ச்சின்னு திமுக அரசு இப்போ வளர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே கடனை மட்டும்தான். ரூபாய் 2.6 லட்சத்துல இருந்த கடனை ரூபாய் 3.7 லட்சத்திற்கு உயர்த்தினது தான் இந்த ஆட்சியோட அரும்பெரும் சாதனை. ஏற்கனவே நமது வருவாயில இருந்து 4/1 பங்கு வட்டிக்கு மட்டுமே செலுத்துறோம். பல தசாப்தங்களா எல்லா துறைகளையும் சிறந்து விளங்குற தமிழ்நாட்டை அதிக கடன் வாங்குற மாநிலங்களையும் முதலிடத்துக்கு கொண்டு போகணும்னு திமுக அரசு நினைச்சிடுச்சோ என்னமோ. பாவம், கடைசியில எல்லாம் உழைக்கிற மக்களோட தலையில தான் வந்து முடியுது. நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு நீங்க வந்து பண்ணதெல்லாம் போதும்னு மக்கள் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த ஆட்சியோடைய நிலைமை. ஆட்சி அமைச்சதும் நிதிநிலை அறிக்கையை பத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட்ட திமுக ஆட்சி முடியும் போது அதை செய்தான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.